ஆமாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கலாநிதி மாறன் பிரசன்ஸ் பெரிய பட்ஜெட்ல அல்லு அர்ஜுன் அட்லி காம்போல வர படம் ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிருச்சு. அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 700 crores அப்படின்னு சொல்றாங்க. என்னடா 700 crores அப்படின்னு கேட்டா, அல்லு அர்ஜுனோட மார்க்கெட்டே இப்ப பெருசாச்சுங்க. புஷ்பா 2க்கு அப்புறம் இப்போ அவரோட ப்ரீ பிசினஸ் சேல்ஸ் மட்டுமே 500 கோடி கிட்ட போதும். அதனால கலாநிதி மாறனும் ஓகே, இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்லிக்கு சம்பளம் மட்டுமே 100 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அல்லு அர்ஜுனுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டா, இல்லைங்க ரெனுமரேஷன் டைப்ல அவருக்கு சம்பளம் போகுன்றாங்க. அப்படின்னா என்னவென்றால், படத்தில் வரும் லாபத்தில் சர்டைன் பர்சன்டேஜ் அல்லு அர்ஜுன் எடுக்கிற மாதிரி அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆலியா பட் மற்றும் தீபிகா படுகோன் பேர் பண்ற மாதிரி இருக்கான். இனிஷியல் டாக்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்கு சீக்கிரமாவே ஆரம்பிக்குது. ஜவானுக்கு அப்புறம் அட்லிக்கு ஓவர்சீஸ் சைட்ல கொஞ்சம் அதிக மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஸோ ஆஸ் அ டேரக்டராகவும் அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதே மாதிரி நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் வேர்ல்டு வைடு ஓப்பனிங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேரக்டர் ஹீரோ காம்போ கண்டிப்பாக தட்டி தூக்குங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாருன்னா அதிக ட்ரோல்ஸ் வந்தாலும் அதை அப்படியே தாண்டி சக்ஸஸில் மட்டும்தான் அவரோட ஆன்சர்ஸ் இருக்கும். இனிமே எங்கள் அண்ணன் விஜய்னு சொல்லுவார், எங்கள் அப்பா ஷாருக் கான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அல்லு அர்ஜுனுக்கு என்ன பட்டம் கொடுப்பாரு அப்படின்னு இந்த மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னதான் காப்பி அடிச்சு எடுப்பாருன்னு விமர்சனங்கள் வந்தாலும் அவர் வின் பை வின் கொடுத்து, டே ஹேட்டர்ஸ் நான் வளர்ந்து தாண்டா போகிறேன், நீங்கள் ஒன்றும் அப்படியே இருக்கீங்கடா அப்படின்னு சக்ஸஸில் மட்டும் தான் ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 2026க்கு தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் போகும்னு நினைக்கிறேங்க. 2026 தீபாவளிக்கு இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வட்டாரங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வேணுமென்றால் நம்ம சேனலை லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க.